السلام عليكم ورحمة الله وبركاته. الحمد لله. الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد. அன்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, நாம் தொடர்ச்சியாக பார்த்து வரக்கூடிய துஆக்களினுடைய திக்ருகளினுடைய தொகுப்பில் இன்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால், இன்று இரவு இந்த திக்ரை நாம் 70 தடவைகள் ஓதுவோம். இந்த திக்ரை ஓதினால் அல்லாஹ் உடனே பதில் வழங்குவான். நம்முடைய மறைமுகமான தேவைகளை அல்லாஹ் பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள் கஷ்டங்களை நீக்குகின்றான். சிறந்த நிம்மதியான சந்தோஷமான வாழ்க்கையை அல்லாஹ் நமக்கு ஏற்படுத்தி தருகின்றான். அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு திக்ரை தான் நாம் இன்றைய வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அதிகமானோர் நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் பார்த்து கொண்டிருக்கின்றீர்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் செய்து லைக் இடுவதன் மூலமாக நமது சேனலில் உள்ள வீடியோக்கள் இன்னும் பல சகோதரர்களுக்கு கொண்டு போய் சேர்க்கப்படும். அவர்கள் அதனை பார்த்து பயனடைந்தால் அதற்குரிய கூலியை அல்லாஹ் உங்களுக்கும் வழங்குவான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒவ்வொரு நாளும் 70 முதல் 100 தடவைகள் இஸ்திக்ஃபார் செய்யக்கூடியவர்களாக இருந்தார்கள். நாமும் ஒவ்வொரு நாளும் அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்வோம். குறைந்தது 70 தடவையாவது இஸ்திக்ஃபார் செய்வோம். இஸ்திக்ஃபாரின் சிறப்புகளை பற்றி ஏராளமான ஹதீஸ்கள் இடம்பெற்றிருக்கின்றது. உலகிற்கு இறைவன் அருளிய இருபெரும் அபயங்களில் ஒன்று ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்றும், அவர்கள் மறைந்து விட்டார்கள் என்றும், மற்றொன்று இஸ்திக்ஃபார் என்றும், அது உலகில் உள்ளதென்றும் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறிவிட்டு இந்த குர்ஆனினுடைய வசனத்தை ஓதி காட்டினார்கள். நீங்கள் அவர்களுக்கிடையில் இருக்கும் வரையில் அல்லாஹ் அவர்களை வேதனை செய்ய மாட்டான். அன்றி அவர்கள் மன்னிப்பை கோரிக்கொண்டிருக்கும் வரையிலும் அல்லாஹ் வேதனை செய்ய மாட்டான் என்று அல் குர்ஆனினுடைய 8வது அத்தியாயத்தின் 33வது வசனத்தை அலி ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் ஓதி காட்டினார்கள். நாம் எந்த அளவுக்கு அதிகமாக இஸ்திக்ஃபார் செய்கின்றோமோ அந்த அளவுக்கு அதிகமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய வாழ்க்கையில் உள்ள பாவங்களை மன்னிக்கின்றான். நம்முடைய தேவைகளை பூர்த்தி செய்து தருகின்றான். கவலைகள் கஷ்டங்கள் இவைகள் அனைத்தையும் அல்லாஹ் நீக்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ் ஒரு அடியானுக்கு அருட்கொடை ஒன்றை வழங்க அந்த அடியான் அதற்கு பதிலாக அல்ஹம்துலில்லாஹ் என்று நன்றியுடன் கூறினால் அவர் முன்பெற்றதை விட மேலான ஒன்றை அவருக்கு அல்லாஹ் வழங்குகின்றான் என்று அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறிய ஹதீஸ் இப்னு மாஜா என்கின்ற நபிமொழி தொகுப்பு நூலிலே பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது. அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு எத்தனையோ விதமான அருட்கொடைகளை வழங்கியிருக்கின்றான். நாம் அதற்கு அல்லாஹுக்கு நன்றி செலுத்தினால் நிச்சயமாக அல்லாஹ் ஜல்ல சுப்ஹானஹு வ தஆலா இன்னும் பலவிதமான அருட்கொடைகளை நமக்கு வழங்குகின்றான். அன்பார்ந்தவர்களே, அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அஸ்தக்ஃபிருல்லாஹ் என்ற இந்த வார்த்தை மிக முக்கியமான ஒரு வார்த்தை. நாம் இதனை எந்த அளவுக்கு அதிகமாக ஓதுகின்றோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வினுடைய உதவிகளை பெற்றுக்கொள்ள முடியும். இதனை அதிகமாக ஓதுவோம். ஒவ்வொரு நாளும் ஓதி வருவோம். நம்முடைய வாழ்க்கையில் உள்ள எல்லா விதமான கஷ்டங்களையும் அல்லாஹ் நீக்கி